பரிதாரத்தை பூசிக்கொள்ள குறிஞ்சியிலே பூமலர்ந்து குளிருதடி தன்னானே குறுகுறுத்த பண்டிரண்டோ மயங்குதடி தன்னாலே தடத்தான தந்திரமே இடத்தை சுத்தம் பண்ணிட்டுங்க. மிகவும் அழகாக சுத்தம் செய்து வைத்திருக்கிறாங்க. நான் சென்று தவத்தில் அமர்கிறேன். என் தவத்துக்கு எந்த விதமான இடையூறு நேரா பண்ணும் நீ சிறப்போடு காவல் புரிய வேண்டும். நீங்க சொல்லணுமா? ஐயோ ஐயோ, நீங்க மலை உச்சில போய் தவத்துல உட்காருங்க. உங்களுக்கு பெண்கள் வாடையில அறவே பிடிக்காது உங்களுக்கு. ஆமா, இந்த ஜவாது மலையில மலை உச்சில போய் தவத்துல உட்கார போறீங்க. நான் என் பாதுகாப்பா நான் இருக்கிறேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்க. நீ காவலாக இருக்கிறாய். ஆமா. எப்படி நீ மட்டும் தனியாக காவல் புரிவாய்? அதனால் 2 மந்திர உபதேசம் செய்த மந்திர கல்லை உனக்கு கொடுக்க போகிறேன். என்ன மீறி வந்துட்டா ஒரு பாதுகாப்புக்கு மந்திரமா? ஆமா. அது என்ன தெரியுமா? என்னங்க? ஓம் ரீம் ரீம் சுவேஹா சுவேஹா சுவேஹா. தோசை ஊத்துறாரா? டேய் சனின, மந்திர உபதேசம். இத பெற்றுக்கொள் இந்த மந்திர கற்களை. ஆமா, இந்த மந்திர கல்லின் மகிமை என்ன தெரியுமா? என்னங்க? முதல் ஒரு கல்லை வீசி எறிந்தால் புதா. யார் சும்மா பாக்காதீங்கம்மா, யார் சும்மா பாக்காதீங்க. கனவுல வந்தா கூட வருவார் அவரு. எங்கன்னா புது வீடு கட்டி வீடு பூசி வேலை அரைக்கு வர நிற்கும். ஐயா இஷ்டமா சூத்துல ஒரு கொம்பு சொருவிய அந்த பில்டிங் நிப்பாட்டி வச்சிருங்க. பூதகணங்கள் தோன்றும். அதையும் மீறினால் 2வது கல்லை வீசி எறிய வேண்டும். அப்படி 2வது கல்லை வீசி எறிந்தால் அக்னி 6 ஓடும். நெருப்பே 6ஆக ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு மகானே, அதையும் மீறி வந்தால் நீ பார்த்துக்கொள். உன்னையும் மீறினால் என்னிடத்தில் வா, நான் பார்த்துக்கொள்கிறேன். உங்கள் உத்தரவு. மகான் 2 கற்களை கொடுத்திருக்கிறார். முதல் கற்களை வீசினால் அக்னி 6 ஓடும். 2வது பூதகணங்கள் வரும். அதை மீறி வந்துட்டால் தலைவனை சந்திக்க வேண்டும். ஓம் ரீம் ரீம். நம்ம ஜபாது மலைக்கு போனா குறுக்கி அக்னியார் ஓடுதம்மா. இந்த அக்னியாரை கடந்து எப்படி போறது? காப்புரசில பார்க்கலாம். அப்படி சென்ற போது முதலில் தடையாக அக்னியார் ஓடுகிறது. இந்த அக்னியாரை கடந்து எப்படி செல்வது? புரியலையம்மா. புரியவில்லை. காப்புரசில பார்க்க வேண்டும். இப்போதோ இந்த அக்னியாரை என்னுடைய சக்தியால் மறக்கின்றேன். ஓம் சக்தி ஓம் சக்தி. அக்னியார் விட நீரா மாறிடுச்சு. ஆமா, அது தெரிஞ்சு பத்தியா? ஜவாது மலை. ஜவாது மலையா? புறப்படலாமா? புறப்படலாமா? மல்லி பறவை வாழும் மலத்திலே அக்னியார் விட்டேன், நீராக மாத்தி விட்டார்களே, விடமாட்டேன். என் குருமகனுக்கு எதனா ஆபத்து நேர்ந்துடுமோ? குருமகனு சிவனை கோரி தவத்தில் அமர்ந்து விட்டார். ஜவாது மலை உச்சியிலே அக்னியார் விட்டேன், நீராக மாத்தி விட்டார்களே. இப்போது விட்டுகிறேன் பூத கணங்களை. ஓம் ரீம் ரீம்
தாய். கேண்டா என்ன இது? இந்த பூதனை சொல்லாமலாம் வந்து ஓடி பிடிச்சா எட்டு என் ட்ரோஸ் வந்து பிடிக்குது மாதிரி வர்ற பூதம் பூரா இதை தான் பிடிக்குது கூட வந்து. சரி இருக்கட்டும். இரண்டாவதாக வந்த போது பூதகணங்கள் எல்லாம் தடையாக இருக்கின்றன. ஆமாம்மா, ஒன்றும் புரியவில்லை. இதையும் இந்த பூதகணங்களை என்னுடைய சக்தியால் மறைக்கின்றேன். எப்ப ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சாபா சாபா. அம்மா பூத விலகி நமக்கு வழி விடுச்சு புறப்படுமா ஜவஹர். அக்னியார் விட்டேன் நீராக மாற்றி விட்டார்கள், பூதகணம் விட்டேன் சத்தியால மறைத்து விட்டார்களே, யார் என்று தெரியவில்லையே. ஐயன் தவத்துக்கு இன்னல் ஏற்படுமோ? அமர்ந்த பார்ப்போம். ஆடி பண்ண ஜவான் மாமா अंकल अंकल या बाबा नो साप बाबा ஆரண்டான் இல்ல ஏழுக்கலாம்டா. யாரடா? உன் பேரடா? அதை கூறடா நீ. ஏய் ஆமா எங்களுக்கு நீ யாரா? உன் பேர் என்ன? என்ன சொல்றா? நான் யாரா? டேய் ஆமா நீ தானே ரைட் பண்ணு. ஏமா சொன்னே இல்ல அந்த முடிவு இவர்தாம்மா. இவர்தான் இவரா முடிவாரு? நம்ம அக்கா கணவர். வணக்க சுவாமி வணக்கம். வணக்கம் எனக்கு மணக்கவில்லை. ஜமதக்கடி முடிவரே நாங்க ஏதா தவறா ஜமதக்கடி முடிவரா? ஆமா நானா? நீ தான் ஜமதக்கடி. அடச்சை டாடி கிடிமா கரியா? அவர் ஒரு சீடனா. அடச்சை நான் கூட இன்னமோ ஏதோ நினைச்சேன். நீ தான் ஜமதக்கடி முடிவு நானும் மண்டே போயிட்டேன். சரி அது போட்டோம். ஜமதக்கடி முடிவு நான் பார்க்கணும். எங்க வழி விடுறா. ஐயா பார்க்க முடியாது. ஐயா ஐயா ஐயன் மத்தியில ஜவாது மலை உச்சிலே சிவனை கோரி கடுமையான தவத்தில் அமர்ந்திருக்கிறார். என் குருமகனுக்கு பெண்கள் வாடையை பிடிக்காது. அறவே வெறுத்த ஞானி. அப்படியே பார்க்க முடியும். அது நான் சொல்ல வார்த்தைக்கு நான் யார் என்று உனக்கு தெரியாது. மரியாதையாக சொல்கின்றேன். எனக்கு வழிவிட போகிறாயா இல்லையா? வழியா? ஆமா. ஐயனை பார்க்க முடியாது. முடியாது. சொல்வதை கேள். அவருக்கு என்ன பெரிய ஆபரேஷன் பண்ணி படுக்க வச்சிருக்காங்களா? தவத்தில் அமர்ந்திருக்கிறாருடா. நன்றியா. ஏய் அவங்க யார் தெரிய பேசுற? விளைப்பு நாட்டு இளவரசி அவங்க அக்கா பேர் ரேணகம்மாள், அம்மா பேர் சாமுண்டி, என் பேரு கந்தப்பாயி. கந்தப்பாயா? கந்தவாசி பாயா? ஈஞ்சு போன பாயா? இத பார். சிடா பலதடவை எடுத்துரைக்கின்றேன். நான் யார் என்று தெரியாமல் பேசுகின்றாய். ஆனால் நான் யார் என்று தெரிந்திருந்தால் இந்த இடத்தில் நின்று பயந்து ஓட்டு பண்ணி நான் சொல்ல வார்த்தைக்கு மரியாதையாக சொல்கின்றேன். வழிவிட போகிறாயா இல்லையா? வழியா? ஆமா. குருமகனை பார்க்க முடியாது. ஐயன் சிவனை கோரி தவத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் பெண்கள் வாடையை பிடிக்காது. அறவை வெறுத்த ஞானியாகி விட்டார். போங்க 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 வேலை. இப்போதும் நான் யார் என்று என்னுடைய சுய உருவத்தை காட்டுகிறேன். அப்போதாவது வழிவிடு போய். அக்னியாரை விட்டோம், நீராக மாத்திட்டீங்க. பூதகணங்கள் விட்டோம், சக்தியால மறைத்து விட்டீர்கள். அம்மா சக்தி எல்லா ஜகஜாலி நீதானா? ஆமா. இப்போது நான் யார் என்று நிரூபிக்கின்றேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்.